நம்மள பல பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம பார்ட்னர் நம்மக்கிட்ட எப்பவும் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கணும், அடிக்கடி கிஃப்ட் வாங்கி தரணும், அப்படியே சினிமாவில் வர மாதிரி ரொமான்டிக்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். நிலாவும் அப்படித்தான். அவளோட ஹஸ்பண்ட் கதிர் ரொம்ப அமைதியான டைப். பெருசாக ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியாது. ஆனால் அவன் மேலே ரொம்ப பாசம். அது நிலாவுக்கு புரியலை. என்கிட்ட அன்பாக பேச மாட்டீங்களான்னு சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அப்போ தான் ஒரு நாள் அவளுக்கு பயங்கரமான காய்ச்சல். எந்திரிக்க கூட முடியலை. அன்னைக்கு தான் அந்த திருப்பம் நடந்துச்சு. பெருசாக பேச தெரியாத அதே கதிர் அன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. அவன் நெத்தியில் ஈர துணி வைக்கிறது, மருந்து கொடுக்கறது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி கஞ்சி செஞ்சு ஊட்டுறதுன்னு ஒரு அம்மாவாக மாறி அவளை பார்த்துக்கிட்டான். காலையில் நிலா கண் விழிச்சு பார்க்கும்போது அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் சோஃபாலேயே தூங்கிட்டு இருந்தான். அவன் மெல்ல அவன் கையை அழுத்தினப்ப தூக்கத்திலேயே கதிர் அவள் கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். அப்போ தான் நிலாவுக்கு ஒன்று புரிஞ்சது. காதல்ன்றது வெறும் ஐ லவ் யூ சொல்கிறதுல மட்டும் இல்லை, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கையை பிடிச்சி தாங்குற அந்த ஒரு பிடிலையும் இருக்குன்னு. உண்மைதானே? வெறும் வார்த்தைகளை விட செயல்கள் மூலமாக அன்பை காட்டுறவங்க கிடைச்சாலே அந்த வாழ்க்கை சொர்க்கம்தான்.